வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஷ்ணு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஷோரூமில் பார்த்தீங்கன்னா 4 Ecosport அந்த இருக்குது. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. புது வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி குவாலிட்டியில் இருக்குது. 1-2 குறை இருக்கும், அது பண்ணி தர சொன்னால் பண்ணிக்கலாம். மற்றபடி வண்டி குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயின்லேயே சூப்பராக பலன்னு சூப்பராக இருக்குது. இந்த கார் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் எங்கன்னா ஈரோட்லேருந்து கோபிச்செட்டிப்பாளையம் உள்ளே வரும்போது கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சி அப்படின்ட்டு பெரிய ஆர்ச் வரும். ஆர்ச்சுக்கு முன்னாடியே ரைட் சைடில் நம்ம விஷ்ணு கார்ஸ் இருக்குது. ஆஃபீஸ் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9லேருந்து ஈவினிங் 7 வரைக்கும், சண்டே பார்த்தீங்கன்னா 2 PM வரைக்கும் இருப்போம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. டெய்லி நம்ம பார்த்தீங்கன்னா நல்ல வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா இந்த காரோடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த கார் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரியும், எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் போயிடலாம். ஸோ நீங்கள் வீடியோ முழுசாக பார்த்து நேரில் வாங்க. வரதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரைஸு கம்பேர் பண்ணுங்கள். தமிழ்நாடு ஃபுல்லாக ரேட்டு என்ன போட்டிருக்காங்க. 2014 ஈகோஸ்போர்ட் இந்த வண்டி பார்க்குறோம். இந்த கார் 2014 ஈகோஸ்போர்ட்டில் டைட்டானியம் பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டுக்கு போய்ட்டுருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு டைம் மார்க்கெட்டில் ஒரு அலாசிடுங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ரேட்டு கம்மியாக கொடுக்குறோங்கிறது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா 2014 மாடல் ஈகோஸ்போர்ட்டுங்க, டைட்டானியம் வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் 456 ஃபேன்சி நம்பருங்க. வண்டியோட அவுட்லுக் கண்டிஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், ஃப்ரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜஸ் கிடையாது, நல்லா பக்காவாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ மட்டும் போடணும், மற்றபடி இது பார்த்திங்கன்னா மைனர் ஸ்க்ராச்சஸ் ஒன்று இருக்குது, வேறெல்லாம் கிடையாதுங்க. டயர் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% கண்டிஷனில் அலாய் வீலோடு இருக்குதுங்க. வண்டி நீட்டாக இருக்குது பாருங்கள். இது ஒரு மைனர் ஸ்க்ராச்சஸ் இருக்குது, பெரிய குறையெல்லாம் இல்லை. மைனர் ஸ்க்ராச்சஸ் ரப்பிங் போட்டால் போகிறோம், இல்லை ப்ரஷ் டச்சப் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனில் இந்த கார் இருக்குது. மற்றபடி வண்டி குவாலிட்டி கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். ஒயிட்டு பிளாக்கு பார்த்தாவே ஒரு கான்ட்ராஸ்ட் நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். டேஞ்சர் லைட்டு உடஞ்சிருச்சு, மாற்றி கொடுத்துருவோம். டேஞ்சர் லைட் இருக்குது, அதை மாட்டி கொடுத்துறேங்க. மற்றபடி வண்டியில் குறையெல்லாம் கிடையாது. இது ஒரு குறைங்க, அது கண்ணாடி மட்டும் கலண்டுருக்குங்க. நாங்கள் வேறு புதுசாக இருக்குது, அது மாட்டி கொடுத்துருவோம். ஸோ டோரெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது. உங்களுக்கு ஸ்டெப்னி கவர்லேருந்து எல்லாமே ஸ்டெப்னி கவர் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ ஸ்டெப்னி டயரு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க. ஸோ இந்த சைடில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு டென்ட்டோ கிடையாதுங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மைனராக பார்த்திங்கன்னா பெயிண்ட் போயிருக்கு, அது பெயிண்ட் பார்த்திங்கன்னா ப்ரஷ் டச்சப் பண்ணால் போதும். இந்த பக்கமெல்லாம் வேறு டென்ட்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவுமே கிடையாது, மைனர் டென்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குறை கிடையாது. வண்டி நீட்டாக இருக்குது பாருங்கள். டயர் பார்த்திங்கன்னா 50% கண்டிஷனில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் காருங்க. ஃபுல் ஆப்ஷன் காரு நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நல்லா நீட்டாக இருக்குதுங்க. இந்த பார்டருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் பிளாக் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ பண்ணிக்கிறாங்க, ரிப்பு கட் ஆயிடுச்சு போல், அதனால் நம்ம தெரியாத மாதிரி இது மறைக்கிறதுனா மறைச்சிக்கலாம். இது மொத்தம் ஒரு டச்சப்பு இது பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபா செலவு வச்சுக்கோங்க. 1000 ரூபாயிலே நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்க முடியும். ஸோ வண்டியோட குவாலிட்டி அவுட்லுக் கண்டிஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் நேரில் லைவில் பார்த்துருப்பீங்க, எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப டீசெண்டாக தான் இருக்குது, ரொம்ப மொக்கையாக கிடையாது. 1-2 குறை இருக்குது, பண்ணிக்க முடியும். அதோட செலவு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 1000 ரூபா வரும். எங்கள்கிட்டயே பெயிண்ட் இருக்காங்க, அவங்ககிட்ட கொடுத்து பண்ணுறாலும் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து தாராளமாக அங்கே பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குதுங்க. இன்டீரியர் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு. இந்த கார் பார்த்திங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் காரு. உங்களுக்கு கீழே சென்ட்ரி வந்துடும், நாலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோஸ் வந்துடும், எலக்ட்ரானிக் மிரர் அட்ஜஸ்டபுளாக வந்துடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஏர்பேக் இருக்குது. இதில் காரில் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா சைடு ஏர்பேக் வந்துடும். மொத்தம் 6 ஏர்பேக் வந்துடும் பாருங்கள். போஸ்ட்டில் ஏர்பேக் இருக்குங்களா. இந்த காரில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் பேசஞ்சர் சைடு ஏர்பேக் வந்துடும், ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடும், புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும், இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். அதுபோக உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிஸ்பிளே, அதில் பார்த்திங்கன்னா எரரு இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். ஸ்டேரிங் மவுண்ட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ வண்டி நீட்டாக இருக்குதுங்க. சீட் கவர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக போட்டிருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கார்லேயே ப்ளஸ்ஸு பார்த்திங்கன்னா மொத்தம் 6 ஏர்பேக் வரும். எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி வெஹிக்கிள்ங்க, சேஃப்டி ஃபீச்சர்ஸோடு சூப்பராக இருக்குது. வண்டி நல்லா இருக்குது பாருங்கள், வண்டி நீட்டாக இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் மேட் இருக்குதுங்க. அது போக ஒரிஜினல் கார்பெட் இருக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோஸ் எல்லாம் வந்துடும். ஸோ வண்டி பார்த்தா பெருசாக இருக்கும். அதுபோக உங்களுக்கு இந்த காரில் டிரைவர் சீட்டு ஆம்ரெஸ்ட் இருக்குங்க, ஆம்ரெஸ்ட் இருக்குது டிரைவர் சீட்டில். பாருங்கள், அண்டர் சீட் லைட்லாம் போட்டிருக்காங்க. முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமே அண்டர் சீட் லைட்லாம் இருக்குது. பார்த்தாவே நல்லாயிருக்கு. வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப லோ ப்ரைஸு. நீங்கள் எங்கே வேணால் ரேட்டு கம்பேர் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புக் ஆகும். நான் மார்க்கெட் ரேட்லேருந்து 1 லட்ச ரூபா கம்மியாக தான் கொடுக்குறோம். வண்டிலையும் பார்த்திங்கன்னா 1-2 குறை இருக்குது. குறை இல்லைன்னா போய் சொல்லியெல்லாம் விற்க மாட்டோம். ஸோ இருக்கிற குறை இருக்குதுங்க. நீங்களும் தாராளமாக மெக்கானிக் கூட்டு வந்து ரன்னிங்கெல்லாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் தாராளமாக செக் பண்ணலாம். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கினா போதும். இந்த காரில் பார்த்திங்கன்னா இது பார்சல் ட்ரேங்க, பார்சல் ட்ரே இருக்குது. அதுபோக உங்களுக்கு ஸ்டெப்னி இதெல்லாமே நல்லா இருக்குதுங்க, நீட்டாக இருக்குது.
டிக்கி ஸ்பேஸ் நல்லா பெருசாக இருக்குது. கார்பெட்டுங்க, டூல்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஜாக்கி, வீல் ஸ்பேனரு, ரிஃப்ளெக்டர் எல்லாமே இருக்குது. ஸோ நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்பர் 456 ஃபேன்சி நம்பருங்க. ஸோ பாடியோட குவாலிட்டியெல்லாம் பாருங்கள், அப்படியே நீட்டாக தெளிவாக அப்படியே கண்ணாடி மாதிரி சூப்பராக இருக்குது. இன்ஜின் சவுண்டு பார்ப்போம். பாருங்கள், லெஃப்ட் அப்ரான், ரைட் அப்ரானுங்க. லெஃப்ட்டு எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் டேமேஜஸ் ஆகாமல் தெளிவாக இருக்குது பாருங்கள். நீட்டாக ஒரிஜினாலிட்டியாக இருக்குது பாருங்கள். ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. இன்ஜின் சைடு பார்த்தீங்கன்னா இன்ஜின் சூப்பராக இருக்குது. கூலண்ட் ஆயிலெலாம் போட்டிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் மாற்றணுன்னா மாற்றிக்கிங்க. கூலண்ட் ஆயில், ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணோன்னா அது பண்ணிக்கணும். இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஆயில் லீக்கேஜ் எல்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆயில் லீக்கேஜஸ் எல்லாம் இல்லைங்க, நல்லா இருக்குது. ஸோ எடுக்கிறவங்க ஒரு வாஷ் பண்ணணும். இன்ஜின் சவுண்டு பாருங்கள், ஸ்மூத்தாக இருக்குது. இன்ஜின் சவுண்டு பார்ப்போம். பேட்ரி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பேட்ரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் 4 வருஷம் 3 வருஷம் லைஃப் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரன் ஆகிட்டு இருக்குங்க. இன்ஜின் சவுண்டு பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் 1.0ங்க. பார்த்தீங்கன்னா மைலேஜ் சூப்பராக வரும். மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18-19 கேரண்டியாக வரும். வண்டி பார்த்தா பெருசாக, அந்த மைலேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்கும். நீங்கள் எடுத்து ஒரு ஜென்ரல் செக்கப், ஆயில் சர்வீஸ் பண்ணணும். வண்டி மிதவிட நீட்டாக இருக்குதுங்க, நல்லா பக்கா ரன்னிங்கில் இருக்குது. எல்இடி லைட்டு பார்த்தீங்கன்னா 2 போட்டிருக்காங்க. சின்ன லைட்டாக மாட்டிக்கிறாங்க. அது பிடிக்கலன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே விட்டுடலாம். நல்லா பிரைட்டாக இருக்குது. விலை கம்மி தான், ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குதுங்க. ஸோ ஆர்பிஎம் ஃப்ளக்சுவேட்டிங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரன்னிங்கில் தான் இருக்குது. ஆர்பிஎம் பாருங்கள், சூப்பராக அப்படியே கத்தி மாதிரி ஒரே இடத்துல நின்றுருக்கு. எந்த ஒரு ஆர்பிஎம் ஃப்ளக்சுவேட்டிங் கிடையாது. இன்ஜினுக்கு ஃபுல் கேரண்டி. இன்ஜின் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குதுங்க. மித்தபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு வார்னிங் லைட்டு அது மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒன்று பார்த்திங்கன்னா ரெட் லைட்டில் எரியுது. பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா டோர் பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபியூவல் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுதுங்க. இதில் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஆப்ஷனு, யூஎஸ்பி எல்லாமே வந்துடும். ஆடியோ சிஸ்டமெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கா ஒர்க்கிங் ஆகுது. ஆடியோவெல்லாம் நல்லா சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. ஏசி போட்டோன்னே கம்ப்ரஸர் ஆன் ஆயிடுச்சுங்க. ஏசி கூலிங்கெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. கூலிங் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, சப்போஸ் வெயிலுக்கு உங்களுக்கு பத்தலை அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு டாப்அப் பண்ணிக்கலாம். டாப்அப் என்ன உங்களுக்கு 500 ருபீஸ் தான் வரும். 500 உங்களுக்கு 1000 ருபீஸ் தான் வரும் டாப்அப். ஏசி நல்லா இருக்குதுங்க. பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் பண்ணிக்கணும். ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைடு பில்லரில் எங்களுக்கு ஏர்பேக்லாம் வந்துடும் டோரில். அதுபோக உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேசஞ்சர் ஏர்பேக்கு, டிரைவர் சைடு ஏர்பேக்கு இது எல்லாமே வந்துடும். ஸோ வண்டி பார்த்திங்கன்னா நல்லா கிளாஸாக சூப்பராக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார் பார்த்திங்கன்னா 2014 மாடல் ஈகோஸ்போர்ட்டு பெட்ரோலு. இது பார்த்திங்கன்னா 2 ஓனரு. கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 1,14,000 கிலோமீட்டர் ஓடிக்குது. வண்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நான் சொன்னது அதிகபட்ச செலவு 2000 ரூபா வரும். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் 5000 ரூபா செலவு வச்சுக்கி, இல்லை 10,000 ரூபா வச்சுக்கிங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக வண்டியை ரேட்டு கம்பேர் பண்ணுங்கள். நம்ம விஷ்ணு காசில் மார்க்கெட் ரேட்லேருந்து நம்ம சொல்கிறது பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு கீழே தான் கொடுக்குறோம். ஸோ வெளியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4.5, 4.25, 5 ரூபாய்க்கு மேலே போய்ட்டுருக்குது. யாருமே பார்த்திங்கன்னா 5 ரூபாய் இல்லாமல் இந்த மாதிரி ஏர்பேக் உள்ள வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியே மார்க்கெட்டில் இல்லை, ரேட்டு கிடையாது. இந்த கார் பார்த்தீங்கன்னா கீழே சென்ட்ரு, இவ்வளோ தான் ரிமோட்டு. இது வந்து நீங்கள் பேக்கெட்டில் வச்சுட்டு பட்டன் அமுத்தினா லாக் ஆகிக்கும், பட்டன் அமுத்தினா ஸ்டார்ட் ஆகிக்கும். அவ்வளோதான் இந்த காரோடைய ஃபீச்சர்ஸுங்க. ஸோ வண்டி குவாலிட்டி கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது. ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 3,94,000 ரூபா. இந்த காரோட ரேட்டு எங்கே வேணால் கம்பேர் பண்ணுங்கள். விஷ்ணு காசில் ரேட்டு கம்மியாக, வண்டி தரமாக இருந்தால் வாங்கினா போதும். வண்டியெல்லாம் குறையும் கட்டிட்டேன். ஸோ நீங்கள் நேரில் வந்து மெக்கானிக் கூட்டம் தாராளமாக செக் பண்ணுறதெல்லாம் செக் பண்ணலாம். செக் பண்ணிவிட்டு வண்டி பிடிச்சினா வாங்கினா போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.